சார் இதை நம்ம எப்படி சார் புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது? சிடிஆர் நிர்மல்குமார் சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டும், ஆளுநர் மாளிகையில் போயிட்டு திமுகவுடைய அமைப்பு செயலர் ஆர்எஸ் பாரதி சார்பாக கொடுக்கப்பட்ட அந்த மனு இருக்கு இல்லையா, அந்த புகார் மனு, இது ரெண்டுத்தையும் எப்படி, எது ஆதாரமட்டத்தினுடைய குற்றச்சாட்டா அல்லது அரசியல் பொலிட்டிக்கல் வெண்டேட்டாவா இது? இந்த திருநாவுக்கரசு பற்றி எனக்கு நல்லா தெரியும். அவர் ஒரு தாவேக ஆதரவாளர். அவர் அண்ணாமலை ஆதரவாளர். அண்ணாமலை தான் ஜெயிக்குன்னு கருத்து கணிப்பெலாம் போன பார்லிமெண்ட்டில் விட்டவர். இந்த முறை தாவேகா ஜெயிக்குன்னு சொல்லிட்டு தான் அந்த லயலா கல்லூரி முன்னாள் மாணவர்கள் அமைப்புன்னு ஒன்றா வச்சு இந்தியன் பொலிட்டிக்கல் டெமோக்ராட்டிக் ஸ்ட்ராட்டஜிஸ் ஐடிபிஎஸ்னு ஒரு அமைப்பை வச்சு பண்ணுறார். சார் நீங்கள் ஒன்று சொல்லுங்கள் சார், திமுக எவ்வளோ பெரிய கட்சி சார்? திமுக ஜெயலலிதா சாகும்போது திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளுடைய எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை 106. அப்போமே எடப்பாடி கட்சியிலேருந்து செந்தில் பாலாஜி வரார். இதே செந்தில் பாலாஜி வரார். வரும்போது நான் ஒரு 20 எம்எல்ஏக்களை கூப்பிட்டு வரேன்னு சொல்கிறார் ஸ்டாலின் கிட்ட. அப்போ ஸ்டாலின் சொல்கிறாரு, நீ மட்டும் வா, போதும் 20 எம்எல்ஏக்கள்லாம் வேணாம், அது தானாக நடக்கும்போது நம்ம அதிமுகவை தேர்தல் களத்தில் தோற்கடித்து நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு வெயிட் பண்ணி அடுத்த தேர்தலில் தான் தோற்கடித்த ஒரு முதலமைச்சரானார். ரைட்டுங்களா? இதுதான் திமுகவுடைய ஸ்ட்ராட்டஜி, ஸ்டாலினோட ஸ்ட்ராட்டஜி. இதுதான் ஒரு உதாரணம். 106, இவர் இப்போ 108 தான் வச்சுருக்காரு. ஒன்று ரிசைன் பண்ணிட்டார், 107. ரைட்டுங்களா? சபாநாயகர் ஒன்று போச்சுன்னா 106. அதே 106 தான் தாவேகா அன்றைக்கி இருக்குது. இதே 106 திமுக கையில் இருக்கும்போதே அவங்க இவங்கள மாதிரி எந்த கட்சியும் உடைக்கல. எந்த கட்சியும் அதிமுகலேருந்து ராஜினாமா பண்ணிவிட்டு திமுகவுக்கு வாங்க, நம்ம புதுசாக ஒரு அமைச்சரவை ஃபார்ம் பண்ணலாம், நீங்கள் உங்களை எல்லாரையும் நான் அமைச்சராக்கலாம், கோர்ட்டு கேஸுன்னு ஒரு 10 வருஷம் இழுத்துன்னு போட்டோம், பரவாயில்ல அப்படின்லாம் நாக்க துணிஞ்சு திமிர்த்தனமாக பேசல அவங்க. ரைட்டா? அந்த மாதிரி பண்ணவே இல்லை, அந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போகல. திமுக 35 கோடி ஒரு எம்எல்ஏக்களுக்கு கொடுத்தா தாவேகாவை உடைக்கணுன்னா 60 எம்எல்ஏக்கள் வேணும் சார். 2/3 மெஜாரிட்டி தாவேகாவை உடைச்சி ஒரு ஆட்சியை புதுசாக ஃபார்ம் பண்ணோன்னா, இல்லை நம்பிக்கையின்மை வாக்கு அந்த இஷ்யூக்குள்ளெல்லாம் போகணுன்னாலே உங்களுக்கு 35 கோடி 50 கோடி 60 கோடி இதெல்லாம் இவர் இந்த திருநாவுக்கரசோட வர்த்தே ஒரு சில லட்சங்கள் ஆயிரங்கள் தான். யார் கொடுத்தாலும் வாங்கிப்பார் அவர். அவர் யூடியூபரு, நல்லா தெரியும், நம்ம ஜாதி தான், அதனால் நல்லா தெரியும் அவரை. இவர் 35 கோடி ரூபாய்க்கு செந்தில் பாலாஜி தம்பி ஃபிக்ஸ் பண்ணார், செந்தில் பாலாஜி ஃபிக்ஸ் பண்ணார் அப்படின்னு நிர்மல் பேட்டி கொடுக்குறாரு. ரைட்டுங்களா? இது நீங்கள் திமுக இவ்வளோ பெரிய கட்சி இவ்வளோ செலவு பண்ணி ஒரு தாவேக்காவை உடைக்க முடியாத ஒரு சப்ஜெக்ட் அது. ரைட்டுங்களா? உடைக்கவே முடியாத ஒரு சப்ஜெக்டு. 60 எம்எல்ஏக்கள் கிட்டத்தட்ட வேணும். எல்லாம் புதுசாக ஆட்சிக்கு வந்திருக்கான், பவர் இருக்குது அவங்க இல்லை, புதுசாக எம்எல்ஏ ஆகிருக்கான். அவன் பவரை பார்க்கணும், பவரை டேஸ்ட் பண்ணணும். இன்னும் உள்ளாட்சி தேர்தலே முடியல, இது வரைக்கும் டெண்டர்களே ரிலீஸ் பண்ணல, எதுவுமே அவன் டேஸ்ட்டே பண்ணியிருக்க மாட்டான். அவன் போய் வந்துடுவானா? ஒரே ஒரு குறுக்கீடு சார், இதில் யதார்த்தம் ஒன்று இருக்கு இல்லையா? ஏன்னா திமுக அதிமுக கூட்டணி அமைத்து தாவேகா ஆட்சி வரக்கூடாது அப்படின்னு முயற்சி பண்ணாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு களத்தில் இன்னமும் இருக்குது. அதற்கான எதிர்வினையோ பதிலையோ ரொம்ப காத்திரமாக திமுக தரப்புலேருந்து வைக்கல. ஒன்று. ரெண்டாவது விஷயம், தொடர்ச்சியாக எதிர்க்கட்சி, அதாவது திமுகவினுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் சொல்கிறாரு, எப்பொழுது வேண்டுமென்றாலும் தேர்தல் வரும் அப்படின்னு. இப்போ எப்பொழுது வேண்டுமென்றாலும் தேர்தல் வரும்ன்ற ஒரு புள்ளியை திமுக தலைவர் சொல்கிறாருன்னா, இந்த பேரம் அல்லது 35 கோடி பேரத்திற்கான சாட்சியமாக அதை பார்க்க முடியாதா? இல்லை, இது நீங்கள் எப்போது வேண்டுமென்றாலும் தேர்தல் வரும் அப்படின்ற ஒரு கண்டெக்ஸ்ட்டை எப்படி நீங்கள் பார்க்கலாம் அப்படின்றது ஒரு ஜேர்னலிஸ்டிக் ஆங்கிள்லேருந்து நான் சொல்கிறேன். தாவேகாவுக்கு 35% வாக்கு பெற்றிருக்கு, சிங்கிள் பார்ட்டியாக பெற்றிருக்கு. இப்போது அலையன்ஸ் கட்சியாக ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, பேர்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் தாவேகா மீது இருந்த அட்ராக்ஷன் டோட்டலாக குறைஞ்சிருச்சு. முதல்ல வாக்களித்தவர்களுக்கு இருந்த கவர்ச்சி என்பது இப்போ டோட்டலாக இல்லை. மக்கள் மத்தியில் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக எதிர்ப்பு தான் வருது. இப்போ நாங்கள் மீட் பண்ணுற பத்திரிகையாளராக மீட் பண்ணுறவங்களே சொல்கிறேன், ஏதோ சின்ன பையங்களை ஆட்சியை கொடுத்துட்டு உக்கார மாதிரி இருக்குது அப்படின்னு. கம்ப்ளீட்டாக பாஜகவுடைய டாக்டிக்கல் லைனு, பாஜகவுடைய திட்டங்கள். இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஹிந்தி வந்துருச்சு சார். சிபிஎஸ்சி ஸ்கூல் 700 ஸ்கூல்ஸ் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. சிபிஎஸ்சியில் நேஷ்னல்
எஜுகேஷன் பாலிசியில் 3 லாங்குவேஜ் ஃபார்முலா வந்துருச்சு. சார் அது இன்னொரு தலைப்பு சார். நான் கேட்கறது கேளுங்க. குதிரை, அதாவது ஒரு பக்கம் திமுகவினுடைய அமைப்பு செயலாளர் சார்பாக ஆளுநர் அர்லேக்கர்ட்ட கொடுக்கப்பட்ட புகார் கடிதம், இன்னொரு பக்கம் 35 கோடி ரூபாய் பேரம் அப்படின்னு சொல்றதும், இன்னும் அதுக்கு சமமாக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் ஆட்சி மாற்றம் வரும், ஒரு மாதம் தான் இருக்கும். அர்லேக்கர் கிட்ட கொடுக்குற புகார் இருக்குல்ல சார், புகாரில் விஜயபாஸ்கர்னு ஒருத்தர், அவர் வந்து நாங்கள் அதிமுகவில் அவரை நாங்கள் பார்த்துருக்கோம். உலக மகா ஊழல்வாதி, அவர் மேலே அமலாக்கத்துறை கேஸ் இருக்குது, சிபிஐ கேஸ் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் கேஸஸ் அவ்வளோ இருக்குது. வேலுமணி, அவர் மேலே இல்லாத கேஸில் அவருக்கு ஒரு தனி நீதிமன்றமே அமைக்கணும்னு பேச்சு இருக்குது, ரைட்டுங்களா? அதே மாதிரி கரூர் விஜயபாஸ்கர், அவர் லேட்டஸ்ட்டாக ஒரு 100 கோடி ரூபாய் சொத்து விவகாரத்தில் மாட்டினார், அதுலேருந்து அவர் தப்பிக்கணும். இந்த மாதிரி முழுக்க முழுக்க வழக்குகள் இருக்கக்கூடிய, சென்ட்ரல் கவர்மெண்ட் வழக்குகள் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் போகிறாங்கன்னா அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆசையோடு போகிறதா நம்ம எடுத்துக்கக்கூடாதா? பிஜேபி வந்து தாவேக்கா இங்கே இருக்கணும்னு விரும்புது. பிஜேபியுடைய கேம் பிளானில் தாவேக்கா இருக்கணுன்றது அவங்களுடைய கேம் பிளானு. தாவேக்கா இருந்தால் தான் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் இன்றைக்கி அமுலாயிடுச்சு. அதை வந்து தமிழக அரசு எதிர்த்தது, ஜிராம்ஜின்ற அந்த திட்டத்தை எதிர்த்தது, அது வந்துடுச்சு. பள்ளிக்குள்ள 1967 தமிழகம் முழுக்க வெகுண்டெழுந்து போராடின இந்தி இன்னைக்கு தமிழக பள்ளிக்குள்ள வந்துருச்சு. நீங்கள் ஏற்றாலும் மறுத்தாலும் இல்லைன்னு சொன்னாலும் சிபிஎஸ்சி பள்ளிகளில் இந்தி வந்துருச்சு. இன்னைக்கு இந்து வந்து அதுக்கு எதிராக வந்து ஒரு பெரிய தலையங்கமே இன்னைக்கு ஹிந்துவில் வந்து வெளியில் வந்திருக்கு. ஸோ பாஜகவுடைய அனைத்து திட்டங்களையும் அமுல்படுத்தக்கூடிய ஒரு அரசாங்கம் தமிழ்நாட்டில் இருக்கணுன்றதுக்காக பாஜகவுக்கு அதிமுகவை அழிக்கணும்னு ஒன்று, திமுகவை அழிக்கணும்னு ஒன்று, 2 அஜெண்டா அவங்களுது. அதில் வந்து அதிமுகவை அழிக்கிறது வந்து இப்போது தாவேக்கா மூலமாக பண்ணுறாங்க. அதுதான் குதிரை பேரம். அண்ணன் வைகோ பேசினது அப்படி தான் பேசினார். அதை வச்சு தான் வந்து இவங்க புகார் கொடுக்கும்பொழுது இவங்க வந்து தாவேக்கா ஆதரவாளர் ஒருத்தரையே, திருநாவுக்கரசுன்றவர் தாவேக்கா ஆதரவாளர், அவரை வச்சுக்கிட்டு 35 கோடி ரூபாய்க்கு பேரம் பேசினாங்கன்னா அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வேலூர் எம்எல்ஏ, திருப்பத்தூர் எம்எல்ஏ, அமைச்சர் கமலி வரைக்கும் இருக்காங்க. அமைச்சர் கமலிக்கும் விஜய்க்கும் தொடர்பே இல்லையா? ஏன் இளையராஜா புகார் கொடுக்குறாரு, ஏன் அமைச்சர் கமலி கொடுக்கல? கமலி வந்து விஜய்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, இந்த மாதிரி ஒரு பேரம் நடக்குது, சபாநாயகருக்கு எதிராக ஒரு தீர்மானம் கொண்டு வர பிளான் பண்ணுறாங்க, அதுக்கேற்ற மாதிரி பேசுகிறாங்க, இந்த மாதிரி ஒரு பேரம் நடக்குது, ஏன் அமைச்சர் கமலி கம்ப்ளைண்ட் கொடுக்கல? ஸோ இது எல்லாமே நாடகம், செட்டப்பு. அப்போ இந்த நாடகத்தினுடைய பின்னணி என்ன? எதுக்காக இந்த நாடகம்? இந்த நாடகம் எதுக்குன்னா குதிரை பேரம் குதிரை பேரம் குதிரை பேரம்னு மாட்டிக்கிட்டாங்க. நீங்கள் சொன்னீங்க இல்லையா, 25 பேர் வந்தாங்க, அவங்கள அப்படியே அமைச்சராக்கிடலான்னு சார் சொன்னார் இல்லைங்களா? அந்த 25 பேரை வந்து முதல்ல தேர்தலுக்கு முன்னாடியே இவர் போய் எடப்பாடியை சந்திக்கவே இல்லை. இவர் சந்தித்தது CV சண்முகத்தையும் SP வேலுமணியும் தான். அவங்க ஒரு 25 பேர் வந்தாங்க, அதுக்கப்புறம் அப்படியே வாபஸ் ஆகி போயிட்டு மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு கொடுத்து எல்லாமே பண்ணிட்டாங்க. அதில் இருக்கக்கூடிய ரிபல் வந்து இன்றைக்கி வந்திருக்காங்க. இவங்க எல்லாமே பாஜக ஆசி பெற்றவங்க. விஜயபாஸ்கர்லாம் அவருக்கு இருக்கிற கேஸுக்கு அவரெல்லாம் தனியாலாம் ஆக்ட் பண்ணவே முடியாதுங்க. அவர் மேலே அவ்வளோ பெரிய கேஸ். எனக்கு ஒரே சந்தேகம் தான் சார், விஜயபாஸ்கர் பாஜகவுடைய ஒரு ஆதரவாளராக இருக்கிறாருன்னு சொல்லும்பொழுது தாவேகாவுடைய வளர்ச்சி திமுக அதிமுகவை பாதிக்கிற அளவுக்கு தானே பாஜகவையும் பாதிச்சிருக்குது. இல்லை, தாமரை மலரும்னு சொல்லும் பொழுது ஒட்டுமொத்தமாக இனிமேல் மலரவே முடியாது அப்படின்ற ஒரு சமிக்கையை காட்டியிருக்குதாங்க இல்லையா? அப்ப எப்படி தாவேகா மேல பாஜக விருப்பம் வரும்? கொள்கை தலைவர் பெரியாருன்னு சொல்லிட்டு இஸ்லாமியர்கள் மதம் மாறி வந்தால் அவங்களுக்கு இடஒதுக்கீடு ரத்துன்னு ஒரு உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து இன்னைக்கு வரைக்கும் எதுவும் பண்ணல தாவேகா அரசு, ரைட்டுங்களா? இந்தியை கொண்டு வந்தாச்சு, சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் கொண்டு வந்தாச்சு, நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு, 100 நாள் வேலை திட்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. பாஜகவோட எல்லா திட்டத்தையும் எப்படி எடப்பாடி இம்ப்ளிமெண்ட் பண்ணாரோ முன்னாடி அதே மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு. அப்போது பாஜகவோட ஆள் இல்லாமல் விஜய் யார்? சரிங்க சார், அப்போது 35 கோடி ரூபாய் பேரம்ன்றதுக்கு எதற்காக ஆடப்படணும் இந்த நாடகம்? சார் விஜய் 35 கோடி பேரம்ன்றது நம்ம அசோக்கை வந்து முன்னாடி கைது பண்ண ட்ரை பண்ணாங்க. அமலாக்கத்துறை ஆட்களை என்றைக்கோ அடித்த வழக்கில் அவரை குற்றவாளியாக சேர்த்து திடீர்னு கைது பண்ண ட்ரை பண்ணாங்க. அவர் முன்ஜாமீன் வாங்கி தப்பிச்சிட்டாரு. அண்ணன் வந்து கரூருக்கு போகிறாரு. கரூர் போகும்போது செந்தில் பாலாஜியை கைது பண்ணோம். இதுதான் அசைன்மெண்ட்டு.
கரூருக்கு சம்பவத்துக்கு காரணம் செந்தில் பாலாஜின்ற ஒரு இமேஜை வந்து கிரியேட் பண்ணும். செந்தில் பாலாஜி வெளியில் இருக்கக்கூடாது. செந்தில் பாலாஜி இருக்கிறது யாருக்குமே பொதுவாகவே பிடிக்காது. ஏன்னா அவர் ஒரு சைலண்ட் கில்லர் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் அவர் ஒரு ஜனநாயகவாதி. அவருக்குரிய பிரச்சனைகளை அவர் போராடிக்கிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்காக இவங்க பண்ணுறதான் திமுக பண்ணுற தப்புன்னா, இவங்க வந்து இது கவர்னருக்கு ஒரு மெசேஜ் போடுறாங்களே. இதே ஆர்எஸ் பாரதியை விட்டுட்டு எவ்வளோ என்ஆர் இளங்கோ மாதிரி எத்தனையோ சட்ட விற்பனர்கள்னு வெளியில் சொல்லக்கூடிய ஆட்கள்லாம் இருக்காங்க, லாயர்ஸ் இருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் போட்டு சுப்ரீம் கோர்ட்லேருந்து சபாநாயகரையும் கவர்னரையும் எதுனா அது நடக்குது தமிழ்நாட்டில். இவ்வளோ பேர் ராஜினாமா பண்ணுறான். கிரவுண்ட் ஃப்ளோரில் ராஜினாமா பண்ணுறான், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் போய் கட்சியில் சேர்றான். ரைட்டா? அந்த மாதிரி சேர்றாங்க. இவ்வளோ கேஸ் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் அதிமுகன்ற ஒரு கட்சியிலேருந்து இப்படிலாம் வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. என்னையா நடக்குது குதிரை பேரம் அப்படின்னு அவங்க அங்கேருந்து வந்திருக்கணும், வராம. நீங்க 2 புள்ளி சொல்றீங்க. ஒன்று, செந்தில் பாலாஜியை சிக்க வைக்கிறதுக்கான நாடகமா இதை எடுத்துக்க முடியும். ஏன்னா நிர்மல்குமார் சொல்லும் பொழுது நேரடியாகவே திமுக தலைவர் மு க ஸ்டாலினை பார்த்து தான் சொல்றாரு. அவர் தான் பிளான் பண்றாரு. இதுல அவருடைய வழிகாட்டுதலின் பேர் தான் நடக்குது. இது ஸ்டாலின் மட்டும் இல்ல, ஸ்டாலின், உதயநிதி, செந்தில் பாலாஜி, அசோக், அப்புறம் இப்போ இருக்கக்கூடிய பிடிப்பட்ட குற்றவாளிகள், இந்த மாதிரி வழக்குகள்லாம் வந்து ஏற்கனவே கந்தசாமின்னு ஒருத்தர் காசு வாங்கினாரு கட்சி மாறுறதுக்குன்னு பாண்டிச்சேரியில் நடந்திருக்கு, நம்ம பார்த்துருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். கட்சி தாவல் தடுப்பு சட்டம் வந்து இவங்கெல்லாம் நினைக்கிற மாதிரி சாதாரண சட்டம் கிடையாது. சிபு சோரன் ஒரு ஹேமந்த் சோரன் ஒரு முதலமைச்சர், அவரை வந்து கவர்னர் மாளிகையிலேருந்து தூக்கி அரெஸ்ட் பண்ணி கொண்டு போன சட்டம் தான் கட்சி தாவல் தடுப்பு சட்டம். ஆயாராம் காயாராம்னு நார்த்தில் நடந்துக்கிட்டு இருந்ததெல்லாம் மாற்றுறதுக்காக கட்சி தாவல் தடுப்பு சட்டம் மிக கடுமையாக இருக்குது. மேலும் தாவேகா எம்எல்ஏக்கள் 10 பேர் மேலே தகுதி இழப்பு குற்றச்சாட்டு இருக்குது. ஒருத்தர் இப்போது போதை மருந்தில் மாட்டினார். போதை மருந்தை வந்து குழந்தைக்கு கொடுக்குற பவுடர்னு சொல்லிட்டு நாடகம் நடித்து இப்போ மாட்டியிருக்கார். அது இல்லாமல் கல்வி தகுதியே போலியாக கொடுத்து 10 பேருக்கு மேலே தகுதி இழப்பை வந்து சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த 10 பேர் தகுதி இழப்பை சந்திக்கிறாங்க. இப்போ ஒரு 10 பேர் ராஜினாமா பண்ணியிருக்காங்க. ஒரு மினி பொது தேர்தலையே நடத்தணும் அப்படின்றது தான் அண்ணனோட பிளான். யாரோடது? விஜய் அண்ணனோட பிளான். அவர் ஏன் சார் இன்னொரு தேர்தலை சந்திக்கணும்? அவர் சந்தித்து தாவேக்காவை வலுப்படுத்தணும்னு நினைக்கிறாரு. நான் ஜெயிச்சு வருவேன், இடைத்தேர்தல் வரட்டும், ஆளுங்கட்சின்ற கெத்து இருக்கு இல்லையா, முன்னாடி ஓட்டு போடாதவங்கலாம் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு. ஆனால் உண்மை என்னன்னா, ஓட்டு போட்டவங்கலாம் மிகப்பெரிய வருத்தத்தில் இருக்கான், ஏன்டா ஓட்டு போட்டோன்னு. மக்கள் என்ன பண்றாங்கன்றது அது இல்ல சார். நம்ம கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய சில ஆதாரங்களோட அடிப்படையில் பார்க்கிறப்போ யதார்த்தமான ஒரு கேள்வி வருது இல்லையா. இத்தனை ஆண்டுகளாக திமுக அதிமுக தான் தமிழ்நாட்டை மாறி மாறி ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த ஆட்சி போயிடுச்சு அப்படின்ற வருத்தம் அல்லது அந்த கோபம் 2 கட்சிகளுக்கும் இருக்கும். அவங்க தாவேகாவை காலி பண்ணணும், தாவேகாவை அரியணையிலிருந்து கீழே இறக்கணும் அப்படின்றதுக்காக பேரம் பேசப்பட்டது அப்படின்னு சொல்றதுக்கான ஸ்ட்ராங் எவிடன்ஸ் அவங்க சொல்லுவாங்கல்ல சார். நான் தானே சொல்றேன் சார், 106 எம்எல்ஏக்கள் இதே தாவேகா இன்னைக்கு வச்சிருக்கிற அதே எம்எல்ஏக்களை திமுக வச்சிருந்தப்போமே திமுக குதிரை பேரத்துக்கு போல சார். ஜெயலலிதா இறந்தப்போ கண்கள் பணித்தது இதயம் இனித்தது அப்படின்னு ஓபிஎஸ்ஸை கூட்டிகிட்டு வந்து சேர்த்து என்ன எல்லா வேலையும் பார்த்தது வந்து பாஜக சார். அதே பாஜக இன்னைக்கு அதிமுகவை கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ணிவிட்டு தாவேகாவை அந்த இடத்துல அமர்த்துறது மூலமாக திமுகவையும் அழிக்க முடியும், அதிமுகவையும் அழிக்க முடியும் அப்படின்னு பாஜக போடுற திட்டம் தான் சார் அது. அதுக்கு ஆதரவாக பாஜகவுடைய அனைத்து திட்டங்களையும் அமித்ஷாவோட அடிமைன்னு சொன்னாங்க இல்லையா எடப்பாடியை, அதை விட மோசமான அடிமையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது தாவேகா ஆட்சி. அதை வந்து உடைக்கிறதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை சார். அது உடைக்கிறது 60 எம்எல்ஏக்கள் வரணும் சார். ஒரு எம்எல்ஏக்களுக்கு 35 கோடி கொடுத்து அதுவும் ஒரு டுபாக்கூர். நீங்க சொல்றதுலேருந்து நான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குவா. ஒன்று, ஒரு புள்ளி கரூருக்கு மிக விரைவில் முதலமைச்சர் விஜய் போக போறாரு, அதற்காக செந்தில் பாலாஜியை கைது பண்ணுவதற்கான ஒரு எவிடன்ஸ், 2வது முயற்சி. 3வது, பாஜகவினுடைய ஆதரவாளராக சொல்லப்படுகின்ற ஒரு யூடியூபர் மூலமாக ஒரு நாடகம் ஜோடிக்கப்பட்டு அதன் மூலமாக தாவேகா ஆட்சியை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு முயற்சி. 2, 3வது, திமுக மீது களங்கத்தை உருவாக்கணும், அதன் மூலமாக இடைத்தேர்தலில் பொது தேர்தலை கொண்டு வந்து அதன் மூலமாக ஆட்சியை உறுதி பண்ணும். இந்த 3 புள்ளி தான் இதுக்குள்ள இருக்கு. புள்ளி தான் பாஜக ஆதரவோடு அதிமுகவை டிஸ்மேண்டில் பண்ணிட்டு அழிச்சு ஒழிச்சிட்டு திமுகவை ஆல்ரெடி தேர்தலில் டிஃபீட் பண்ணியாச்சு. பாஜகவை அதிமுகவை டிஸ்மேண்டில் பண்ணிட்டு
முழுக்க முழுக்க ரெண்டுமே இல்லை. 3 பேர் சார், பினராயி விஜயன், மம்தா பானர்ஜி, ரைட்டுங்களா, இன்னொருத்தர் அரவிந்த் கெஜ்ரிவால். இந்த மாதிரி தேசிய அளவில் பாஜகவை எதிர்த்து வீரஞ்செறிந்த போராட்டத்தை நடத்தின டீம் இது. அந்த டீமை வந்து டிஸ்மேண்டில் பண்ணோம், அவ்வளோதான். பாஜகவோட கைத்தடி தான் தாவேகா, பாஜக தான் தாவேகா, தாவேகா தான் பாஜக. குறுக்கிட்டு சார், அந்த பாயிண்ட்டை தான் அவர் திரும்ப திரும்ப சொல்கிறாரு. அப்படி என்றால் பாஜகவின் கைத்தடியாக தாவேகா இருக்கும் என்றால் ஏன் ஆளுநர் ஆர்லேக்கர் 5 நாள் இழுத்தாரு? அது அவர் வந்து கொஞ்சம் இருங்க, ஒரு நிமிஷம் இல்லை சார், ஒரு நிமிஷம். நீங்க பேசுனீங்க, நான் அமைதியாக கேட்டிருந்தேன். அவருக்கு சட்டத்தில் இடம் இல்லை. அவர் அங்க அசம்பிளினா லார்ஜஸ்ட் பார்ட்டியை தான் கூப்பிடணும். நீங்கள் தான் சொல்கிறீங்க தாவேகாவை தான் பாஜக தத்து எடுத்துக்கிச்சு அப்படின்னா ஏன் அவங்கள வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கே இவ்வளோ இழுத்து அடித்தாங்க? ரெண்டாவது, அவர்கிட்ட இப்போ வந்து அவங்கள நம்ம செந்தில் பாலாஜி, முன்னாள் அமைச்சர்கள், அனிதா ராதாகிருஷ்ணன், இவங்களுக்கெல்லாம் சாங்ஷன் பண்ணுங்கன்னு லெட்டர் கொடுத்து ஏன் அதை வந்து லேட்டாகுதுன்னு அமைச்சர்கள் போய் கூட வற்புறுத்திட்டு வந்திருக்காங்க. இப்போ எனக்கு என்ன சந்தேகம்னா, திமுக பாஜகவோடு நெருங்கி கொண்டிருக்கிறது. பாஜகவை பயன்படுத்தி அதிமுக தாவேக ஆட்சிக்கு எவ்வளோ சிக்கல் கொடுக்க முடியுமோ அந்த வேலைகளை செய்து. அப்புறம் இன்னொன்று, சிபிஎஸ்சி ஸ்கூலில் ஹிந்தி வந்துடுச்சுன்றாரு. ஹிந்தி இதுக்கு முன்னால் சிபிஎஸ்சி ஸ்கூலில் இல்லையா? என்ன சொல்றாரு? திமுக காரங்க நடத்துகிற சிபிஎஸ்சி ஸ்கூல்லேயே ஹிந்தி இருக்குது. 2 கேள்வி பிரதானமாக சொல்கிறாரு அவரு. சார், இன்னைக்கு இந்துவோட தலையங்கத்தை போய் படிக்க சொல்லி, இந்து தலையங்கல சார் நான் கேட்குற கேள்வி, நேஷனல் ஸ்கூல் எஜுகேஷன் பாலிசியில் சிபிஎஸ்சி பள்ளிகளில் 3 மொழி அப்படின்றது இப்போ தான் வருது. ஹிந்தி ஏற்கனவே இருக்குது சிபிஎஸ்சி பள்ளியில். 3 மொழிகளை படிக்கணும். 1 மொழி வந்து ஃபாரின் லாங்குவேஜ், 2 மொழி இந்தியன் லாங்குவேஜை படிக்கணுன்றது இப்போ வந்திருக்கு. அது வந்து 10th ஃபைனல் எக்ஸாம் எழுதும்போது மாணவர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்துன்றது தான் அது, ரைட்டா? 700 ஸ்கூல் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இப்போது மகாத்மா காந்தி திட்டம் பாஜக சார், பாஜக வந்து கவர்னர் அர்லேக்கர் வந்து பினராயி விஜயன்கிட்ட நடந்துக்கிட்ட விதம் வந்து உலகத்துக்கு தெரியும் சார், கேரளாவில் அவர் இருக்கும்போது, ரைட்டுங்களா? அந்த மாதிரி இங்கே நடந்துக்கல. அவர் வந்து விஜய் வாழ்கன்னு சொல்லலை, பாக்கி எல்லாத்தையுமே படிச்சுட்டு போனாங்க. பேசலாம். ஸோ அது வந்து அர்லேக்கர் பண்ணது ஃபைட்டு, அதில் தான் இவர் படிஞ்சது. பேசலாம் சார். நக்கீரன் சார், சார் பப்ளிக் க்ளீனாக வாக்குறுதி கொடுத்துட்டாங்க சார். ஒருத்தர் கூட நீங்கள் அந்த கேள்வி வைக்கலைன்னா கூட ஒருத்தர் கூட தாவேகா சொல்கிறது கரெக்டு, நிர்மல்குமார், மகாத்மா காந்தின்னு யாருமே சொல்ல சார். திமுக மீது பழி அப்படிங்கிறது அதிகமான பாயிண்ட்டு.